எக்ஸாம்பிள் 1.7ல் இந்த ரேஷனல் நம்பரை அசெண்டிங்லேயும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் எது சொல்கிறாங்க. இப்போ முதல்ல நம்மளுக்கு எது பெருசு எது சின்னதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் எழுத முடியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் எல்லாம் ஒன்றா மாற்றணும், எல்லாத்தையும் ஒன்றா மாற்றணும். ஒன்றா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 இதெல்லாம் வேறு வேறு மாதிரி வருது இல்லையா? ஆனால் ஓவராலாக பார்த்தோன்னா இது எல்சிஎம் எடுத்தால் தெரிஞ்சிடும் நமக்கு. எல்சிஎம் எப்படி இருக்கலாம், 5, 10, 20, 30, 15 எடுத்தால் என்ன வரும், 5ஆல் பண்ணலாம் இல்லையா? முதல்ல 2ஆல் பண்ணிக்கலாமா, எதால் பண்ணால் வரும், இது 2ஆல் பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும், 5, இது என்ன வரும், 5, 10, 15, 15. இதையும் 2ஆல் பண்ணால் 5, 5, 5, 15, 15. இதை 5ஆல் பண்ணால் 1, 1, 1, 3, 3, 3ஆல் பண்ணலாம் இல்லையா? 1, 1. அப்போ இதோடைய எல்சிஎம் என்னது, 2 × 2 × 5 × 3, 2 2s are 4, 4 × 5 20, 20 × 3 60. 60ஆல் இது எல்லாமே 60ஆக மாற்றணும், டினாமினேட்டர் எல்லாமே 60ஆக மாற்றணும். எப்படி மாற்றலாம் பாருங்கள். மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் எடுக்கிறேன், -3/5 இன்ட்டு எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 60ஆக மாறுது, 50, 5னா 5, 50னா 25, 5 5 25, 11, 12, 12ஆல் பண்ணால் 25 ஆகும், 60ஆக மாறும் இல்லையா? இந்த அடுத்த நம்பர் எடுக்கலாம், 7/-10. எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் வரும், 6ஆல் பண்ணால் வரும் இல்லையா? 6ஆல் பண்ணால் டினாமினேட்டர் 10ஆக மாறும். அடுத்த நம்பரு -15/20 இன்ட்டு 3ஆல் பண்ணால் 60ஆக மாறிடும். அடுத்து -14/30. இந்த கீழே இருக்கிற மைனஸை மேலே கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இது 60ஆக மாறினா என்ன பண்ணணும், 2ஆல் பண்ணால் போதும் இல்லையா? அடுத்து -8/15. எதால் மல்டிப்ளை பண்ணால் 60ஆக மாறுறது, 4ஆல் பண்ணால் வரும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை மல்டிப்ளை பண்ணலாம். 4 3s are 36 இல்லையா? -36, 60. அடுத்து 7 6 are 42, 42 டிவைடட் பை 60. எல்லாமே மைனஸ் வருது. இது 45, -45/60. இது -28/60. இது 16, 32, -32/60 ஆச்சுங்களா? இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர்லாம் சூப்பராக கிடச்சிச்சு, நமக்கு எல்லாமே ஈவன் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ அந்த நம்பரை எழுதிக்கலாம், -36/60, -42/60, -45/60, -28/60, அப்புறம் -32/60. நம்பர்லாம் கரெக்டாக 1 2 3 4 5, அங்கேயும் 5 தான் கொடுத்துருக்கானா, 5 தான் கொடுத்துருக்கானா. அப்போ இதை அரேஞ்ச் பண்ணணும், எது பெருசு எது சின்னதுன்னு. சரியா? நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், எது சின்ன நம்பர் பாருங்கள், பெரிய நம்பர் தான் சின்ன நம்பராக வரும் இல்லையா? அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும்போது பெரிய நம்பர் இது தான் இல்லையா? 45 தான் பெரிய நம்பர். அப்போது -45/60. அப்புறம் அடுத்த நம்பர் என்னது, 42 இல்லையா? -42/60. அதுக்கு அடுத்த நம்பரு 36 இல்லையா? -36/60. அடுத்து -32/60, -28/60. அசெண்டிங் ஆர்டர் இது. ஏன்னா பெரிய நம்பர் சின்னதாகிடும், சின்ன நம்பர் பெருசாகிடும். டிசெண்டிங் ஆர்டரில் இது மைனஸில் இருக்கிறதுனால தான் பெரிய நம்பர் சின்னதாகிடுச்சு. சரிங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு லைனை பார்த்துருக்கோம், ரியல் நம்பர்ஸ் லைன் எப்படி இருக்குன்னு. இது அப்படியே இன்வர்ஸ் ஆகிடும். டிசெண்டிங் ஆர்டர்னால் இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ -28/60, -40
32/60 minus 36/60 அப்புறம் minus 42/60 minus 45/60 அவ்வளோதான் சம். தேங்க்யூ.